हालेलुया, Praise the Lord. प्रेज द लॉर्ड। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। கர்த்தர் திரும்பவுமாக ஒவ்வொரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். परमेश्वर फिर से एक नए दिन को हमारी जिंदगी में அவருடைய பாதத்திற்கு வரும்படியாக கர்த்தர் நமக்கு செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு उसके ஸ்தோத்திரம். चरणों में आने के लिए अवसर दिया, उसके लिए परमेश्वर की स्तुति हो। கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर भला है, उसकी कृपा सदा के लिए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த நாளிலும் கூட நம்முடைய வேதத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். आज के दिन भी मनन के पहले हम परमेश्वर की ओर देखेंगे। அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्यारे स्वर्गीय पिता, इस सुंदर समय के लिए आपकी स्तुति करते हैं। அப்பா, உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. हे पिता, तेरे चरणों में आए हैं। ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. परमेश्वर आप हमसे बातें कीजिए। ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் அப்பா. आप हमसे बातें कीजिए परमेश्वर। ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு நீர் கற்றுத் தருவீராக. हम जो काम को करना है उससे आप सिखाइए परमेश्वर। உம்முடைய சித்தத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். आपकी इच्छा को हमारे सामने உம்முடைய प्रकट कीजिए। சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை செய்யும். आपकी आवाज को हमें सुनने के लिए अवसर அதன்படி दीजिए। நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். उसके अनुसार चलने के लिए நீர் दया அப்படியே कीजिए செய்வீர் परमेश्वर। என்று விசுவாசிக்கிறோம். आप ऐसे करेंगे करके विश्वास करते हैं। ஆவியானவரே, உம்முடைய கரங்களில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து पवित्र आत्मा आपके हाथ में हम परिपूर्ण रीति से सौंप எல்லா देते हैं। துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். सारे आदर और महिमा आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते पिता। ஆமென். आमेन। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இந்த நாளும் கூட நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். हम आज की मनन के लिए दानियल उसकी दूसरी अध्याय को ले लेंगे। ஹalleluya. हालेलुया। தானியேலின் புஸ்தகம், தானியேலின் சரித்திரம் நாம் ஓரளவுக்கு நன்றாக அதிகம் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி. हम दानियल के इतिहास को हम देखते हैं तो उससे अधिक हम मनन करने वाले एक भाग है। அங்கே நாம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். दूसरी अध्याय की पहली कलम को मैं पढ़ रही हूँ। நேபுகாத்நேச்சார் ராஜ்யம் பாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. अपने राज्य के दूसरे वर्ष में नबूकदनेस्सर ने ऐसे स्वप्न देखा जिससे उसका मन बहुत ही व्याकुल हो गया और उसके नींद न आई। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. இங்கே நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். यहाँ पर राजा नबूकदनेस्सर एक स्वप्न को देख रहे हैं। அதை கண்ட உடனே அவருடைய ஆவிலே ஒரு கலக்கம் உண்டாயிற்று. उनकी आत्मा में एक बड़े ये खेदित हो गया, व्याकुल हो गया। உடனே அவர் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும்படி அவருடைய தேசத்தில் இருந்த ஜோசியர்கள், சாஸ்திரிகள் மற்றும் அநேகரை அவர் அழைப்பிக்கிறார். वहां पर तुरंत उसने उस देश के सारे प्रकार के तांत्रिक और टोकने वाले और ज्योतिषों को बुला लिए। அங்கே அவர்களிடத்திலே இவ்வாறாக கூறுகிறார், நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அதை கண்டவுடன் என்னுடைய ஆவி கலங்கிற்று. எனக்கு அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் யார் சொல்லக்கூடும் என்று கேட்கிறார். वहां पर सबको बुलवाकर राजा ने कहा, मैंने स्वप्न देखा है, उससे मैं बहुत ही व्याकुल हो गया। मुझे उस स्वप्न और उसकी अर्थ को कौन कहेगा, उस व्यक्ति को मैं चाहता हूँ करके அங்கே கூடியிருந்த சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் அங்கே கூடியிருந்த எல்லா ஞானிகளும் அதை கேட்டவுடன் குழப்பம் அடைந்து விட்டனர். वहां पर जितने भी ज्योतिष थे, ज्ञानी थे, वहां पर सारे लोग बड़े परेशान हो गए। ஏனென்றால் அங்கே அவர்கள் உடனே ராஜாவினிடம், ராஜாவே, உங்கள் சொப்பனத்தை எங்களுக்கு கூறுங்கள், நாங்கள் அதன் அர்த்தத்தை உமக்கு விடுவிப்போம் என்றார்கள். और लोगों ने इस प्रकार से कहा, आप अपने स्वप्न को बताइए, हम उसकी व्याख्यान को बताएंगे। ஆனால் ராஜாவோ மிகவும் கண்டிப்பாக கூறிவிட்டார், சொப்பனத்தையும் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொப்பனத்தை சொல்ல வேண்டும், நீங்கள் தான் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். राजा ने बड़े तय से कह दिया है कि मैं स्वप्नों को नहीं बताऊंगा, स्वप्नों को भी आपको बताना पड़ेगा, अर्थ भी आपको बताना அதனால் நான் पड़ेगा। தெரிந்து கொள்வேன் நீங்கள் சொல்லுகிற அர்த்தம் உண்மை என்று, அதனால் நான் அறிந்து கொள்ள इससे முடியும். मतलब पता चलेगा तुम लोग सही बता रहे कि गलत बता रहे। இவர்கள் எல்லாருமே பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார்கள். இப்போ सारे लोग अब फंस चुके हैं। அங்கே ராஜா மிகவும் கண்டிப்பாக கூறிவிட்டார். वो बड़े दृढ़ता के साथ कह दिया அது उस बात को। மாத்திரமல்ல, இதை அர்த்தத்தை சொல்லுகிறவனுக்கு வெகுமதிகளை கொடுப்பேன், और इसको बताने वाले को काफी इनाम को दूंगा करके कहा। ஆனால் அதை அறிவியாமல் போனாலோ, जब उसको नहीं बताएगा, துண்டித்து
போடப்படுவீர்கள், तुमको टुकड़े टुकड़े किए உங்கள் जाओगे, வீடுகள் எருக்களமாக்கப்படும் என்று ராஜா கண்டிப்பாக கட்டளை கொடுத்து तुम्हारे घर भी फुकवा देंगे कर राजा ने कह दिया। இங்கே எல்லா அந்த பாபிலோனின் ஜோசியர்களும் சாஸ்திரிகளும் அங்கே பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டார்கள். वहां पर बाबिलोन की सारे प्रकार के शास्त्री, सारे प्रकार के ज्योतिष वहां पर बड़े उलझे हुए परिस्थिति में हो गए। அங்கே 10 11 வசனத்திலே பார்ப்போம். वहां पर 10वीं कलम और 11वीं कलम में हम देखते हैं, அங்கே கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக அவர்கள் சொன்னது, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான இந்த எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது, ஜோசியன் இடத்திலாவது, கல்தேயன் இடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். यहाँ पर 9वीं कलम में और 10वीं कलम में इस प्रकार से लिखा, यदि 10 और 11वीं में लिखा है, कसदियों ने राजा से कहा, पृथ्वी भर में से ऐसे कोई मनुष्य नहीं जो राजा की मन की बात को बता सके, और न कोई ऐसे राजा या प्रधान या याकीम कभी हुआ है जिसने किसी ज्योतिषों को या तांत्री या कसदी से ऐसे बात पूछी है। जो बात राजा पूछता है वो अनोखी है और देवताओं के छोड़कर जिनका निवास मनुष्य के संग नहीं है और कोई दूसरा नहीं है जो राजा के ये बात कह सके। हालेलुया, 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 हालेलुया। அங்கே அந்த கல்தேயர்கள் அவர்கள் ராஜ சமூகத்திலே அவர்கள் கூறிய பதில் என்ன? ராஜாவே, நீர் கேட்கிற காரியத்தை பூமியில் இருக்கிற எந்த மனுஷனாலும் நீர் கேட்கிறதை விடுவிக்க கூடாது. वहां पर कसदियों ने राजा को क्या कहा, तुम जो इस संसार के कोई मनुष्य इसको कहने में कठिन है, மனுஷனுக்கு நடுவிலே வாசம் பண்ணாத தேவர்கள் மாத்திரமே இதை விடுவிக்க கூடும். वो परमेश्वर के मनुष्य के बीच में वास नहीं करने वाले देवताओं से ये हो सकता है। ஆனால் ராஜா எதையுமே புரிந்து கொள்வதற்கு அவர் அந்த நிலையிலே இல்லை. मगर राजा इसे समझने की वो घड़ी में नहीं था। இந்த நேபுகாத்நேச்சர் ராஜா ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான ராஜாவாக இருந்தார். वो नेबुकदनेस्सर राजा बड़े सतर्क राजा था। ஏனென்றால் அவர் சொப்பனத்தை சொல்லாமல் சொப்பனத்தையும் கேட்டு அது அர்த்தத்தையும் விளக்க வேண்டும் என்ற ஒரு சவாலை அங்கே ஜனங்களுக்கு கொடுத்தார். वो इतना चतुर था कि उसने अपने स्वप्न को भी नहीं बताया, जो स्वप्न को भी बताना है उसके अर्थ को भी बताना करके कहा। அது மாத்திரமல்ல, அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ராஜாவாகவும் இருந்தார். बड़े खरा एक राजा था वहाँ पर। அவர் நினைத்ததை அங்கே நடப்பித்து விட வேண்டும். वो जो चाहता उससे वो कर लेता था। அதை செய்ய அதற்கு மாறுபாடான ஒரு வார்த்தையுமே கிடையாது. उसके विपरीत कोई शब्द नहीं है। அவர் நினைப்பது நடக்காவிட்டால் உடனே மற்றவர்கள் எல்லாரும் துண்டித்துப்பட வேண்டும். यदि उसकी इच्छा नहीं पूरी होते तुरंत सबको काट दिया जाएगा। அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ராஜா, ऐसे क्रूर से भरा हुआ एक राजा था। அவர் மிகவும் கோபம் கொண்டார் என்று பார்க்கிறோம். वो बाइबल में लिखा है बहुत ही वो गुस्से में आ गया। அது மாத்திரமல்ல, அவர் ஒரு கட்டளையும் பிறப்பித்து விட்டார். वहाँ पर इस प्रकार से एक आज्ञा को भी दे அங்கே दिया। தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் அவர் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தையும் பிறப்பித்து விட்டார். बेबीलोन के सब पंडितों का नाश करने की आज्ञा दे दी है। எந்த ஒரு ராஜாவும் இப்படி செய்ய மாட்டார். कोई भी राजा इस प्रकार से नहीं करेगा। ஒரு சொப்பனத்தின் அர்த்தம் தெரியாததினாலே அவர் எல்லாரையும் கொலை செய்து விட வேண்டும் என்ற கட்டளையை वो பிறப்பித்தார். एक स्वप्न की अर्थ नहीं मालूम है, इसके लिए वो सारे को नाश करने के அங்கே लिए ஒரு आज्ञा பெரிய दिया। பிரச்சனை, அங்கே ஒரு பெரிய குழப்பம் அங்கே இருந்தது அந்த தேசத்தில். उस देश में बड़ी समस्या हो गई है। அந்த சூழ்நிலையிலே ராஜாவின் கட்டளைக்கு மாறாக ஒரு வார்த்தை கூட யாராலும் பேச முடியாத அந்த சூழ்நிலையிலே वहाँ पर राजा के विरोध में कोई नहीं बात कर सकते। ऐसी परिस्थिति में அங்கே உடனடியாக அங்கே அந்த கட்டளையை நிறைவேற்ற ஆட்கள் புறப்பட்டு விட்டனர். वहाँ पर तुरंत वो आज्ञा को पूरा करने के लिए वहाँ लोग निकल गए। 12 13 வசனத்தை வாசிப்போம். 12 और 13 को पढ़ेंगे। ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். इस पर राजा ने झुलका कर बहुत ही क्रोधित होकर बेबीलोन के सब पंडितों को और नाश करने की आज्ञा दे दी है। अतः आज्ञा निकली और पंडित लोगों को घात होने पर था, और लोग दानियल और उसके संगियों को भी ढूंढ रहे थे कि वे भी घात किए जाए।
ஹalleluya हालेलुया। இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் தானியேல் அந்த வாழ்ந்த நாட்களிலே இருந்தது. ये ऐसे बड़ी कठिनाई की परिस्थिति में दानियल था। தானியேல் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ராஜாவின் கீழே அவர் வேலை பார்த்துக் ऐसे கொண்டிருந்தார். क्रूर राजा के हाथ के नीचे वो काम कर रहा ராஜாவின் था। இடத்திலே எந்த ஒரு இரக்கத்தையும் யாரும் எதிர்பார்க்க முடியாது. और राजा के ओर से कोई भी प्रकार की दया किसी को प्राप्ति नहीं ராஜா होता था। கட்டளை பிறப்பித்து விட்டால் பிறப்பித்து விட்டதுதான். राजा कह दिया तो कह दिया। அங்கே தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளையும் ஒன்றாக கொலை செய்ய போகிறார்கள். वो आज देश के सारे ज्ञानियों को एक साथ मारने वाले हैं। அப்படிப்பட்ட ஒரு மூர்க்க ராஜா அவர். ऐसे एक मूर्ख राजा था। ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலே நடந்தது என்ன? ऐसे परिस्थिति में क्या हुआ? அங்கே 15-16 வசனத்திலே தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் போது தானியேல் நடந்தவைகளை அறிந்து கொள்கிறான். वहां पर 15 और 16वीं कलम में इस प्रकार से लिखा है, दानियल जान चुका क्या घटना हुई है। அது மாத்திரமல்ல, அவன் புத்தியாய் பேசுகிறான். वो बड़े ज्ञान से बातें करता है। அங்கே அவனுக்காக கொஞ்சம் நேரத்தை தவணையாக பெற்றுக் கொள்கிறான். उससे थोड़ी समय को राजा से प्राप्ति कर लेता है। நான் அர்த்தத்தை விடுவிக்க வேண்டும் என்றால் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாருங்கள் என்று நேரத்தை அவகாசத்தை பெற்றுக் கொள்கிறார். यदि आपको ये अर्थ बताना है तो थोड़ी समय मुझे दिए, देव करके कहा। हालेलुया हालेलुया। அங்கே அவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கப்படுகிறது. उससे वहां पर थोड़ी समय दिया जा रहा है। 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 17 वचन में देखते, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாத படிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டான். यहाँ पर हम लेकर इस प्रकार से दानियल अपने घर पर जाकर अपने संगी तीनों मित्र के साथ भेद के विषय के लिए स्वर्ग परमेश्वर के दया के लिए प्रार्थना करे। हालेलुया हालेलुया हालेलुया। தானியேல் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை அவன் அறிந்து கொண்டான். दानियल उस समस्या की कठोरता को जान चुका है। இப்பொழுது தானியேலும் அவனுடைய நண்பர்களுடைய உயிரும் ஆபத்திலே இருக்கிறது. अब दानियल और उसके सारे दोस्तों की जान खतरे में है। அவரும் அவரோடு இருக்கிற நண்பர்களும் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். वो और उसके दासों जो है, उसके मित्र जो है, वो सब नाश के लिए ठहर चुके हैं। எனவே ஏதோ ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும். इसलिए कुछ न कुछ इन्हें करना है। அவன் செய்தது என்ன? मगर उसने क्या किया? பரலோகத்தின் தேவனை நோக்கி स्वर्गीय परमेश्वर की ओर இரக்கம் கேட்கும்படியாக விண்ணப்பிக்கிறான். उसके पास दया प्राप्ति करने के लिए प्रार्थना करते हैं। हालेलुया हालेलुया हालेलुया। இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் आज हमारी जिंदगी में भी अनेक நாம் சந்திக்க கூடாத சவால்கள் உண்டு. आज हम सामना नहीं कर पाते ऐसे कई प्रकार की चुनौती हमारी जिंदगी में। दानियेल போய் ராஜாவின் இடத்திலே பேச கூட முடியாத ஒரு சூழ்நிலை. वहां पर राजा से बात भी नहीं कर पाएगा, ऐसे एक परिस्थिति। ஏனென்றால் ஒருவரும் அங்கே அனுமதிக்கப்படவில்லை. क्योंकि किसी को भी वहां पर अनुमति नहीं था। உடனடியாக கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கடினமான உத்தரவு। वहां पर तुरंत लोगों को मार दिया जाए कर அந்த நேரத்திலே அவர் செய்தது பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிட்டார். उस समय उसने परमेश्वर की ओर पुकारा उसने। இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், आज हमारे विरोध में किसी भी प्रकार की समस्या क्यों ना हो, சோதனைகளிலே நாம் कैसे भी प्रकार की समस्या क्यों ना हो, எப்படிப்பட்ட காரியத்திலே சிக்கிக் கொண்டிருந்தாலும், किसी भी प्रकार की कार्य में फंसे क्यों ना हो, வெளியே வர வழியின்றி அதற்கு பதிலின்றி நாம் தவித்துக் கொண்டிருந்தாலும், आप वहां से बाहर आने के लिए कोई रास्ता नहीं, इसके लिए हम परेशान हैं, तो அல்லது அந்த சூழ்நிலைக்கு எதிர்த்து போய் பேசவோ போராடவோ முடியாத ஒரு நிலைமையிலே நாம் இருந்தாலும், आप वहां पर उस परिस्थिति में सामना करने और उसके सामने से कुछ तो करने के लिए आपके पास कोई ताकत नहीं, तो அல்லது நம்மிடத்தில் நமக்கு எந்த ஒரு இரக்கமும் மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்காது, या मनुष्य की ओर से किसी भी प्रकार की दया हमारी जिंदगी में नहीं आए, तो நாம் இரக்கத்திற்காக கெஞ்ச வேண்டிய ஒரு பாதம் இயேசுவினுடைய பாதம். हम दया के लिए गिड़गिड़ाहट करने के लिए एक ही जगह वो परमेश्वर की चरण है। அங்கே தானியேல் பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். वहां पर दानियल स्वर्गीय परमेश्वर की ओर जाकर विनती कर रहा है। இங்கே உலகத்திலே எவ்வளோ எதிர்மறையான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் தேசத்திலே எங்கும் பார்க்க முடிகிறது. हम हमारे देश में हर जगह पर विपरीत परिस्थिति को देखते हैं, परेशानी को देखते हैं, तकलीफ को देखते हैं। உலகத்திலே எங்கு பார்த்தாலும் அழிவுகள், दुनिया में सारी जगह पर नाश को देखते ஒரு हैं। தேவனுடைய பிள்ளை அதை பார்க்கும் போது நாம் செய்ய வேண்டியது பரலோகத்தின்
பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் கெஞ்ச வேண்டும். परमेश्वर के जन उसे देखने के समय हमें करने वाली एक ही बात है, हम परमेश्वर के सामने आकर उससे विनती करना இந்த है. உலகத்தோடு சேர்ந்து நாம அழிந்து போய் விடாதபடி, हमें संसार के साथ मिलकर नष्ट नहीं हुए, தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, परमेश्वर की दया को प्राप्ति करने के लिए பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியது स्वर्गीय அவசியமாய். परमेश्वर की ओर देखकर विनती करना अवश्य है. நமக்கு நம்மை ஆளுகிற நம்முடைய ராஜா ஒரு கடின இருதயமுள்ளவராக இருக்கலாம், உலக பிரகாரமாக. इस संसारिक तौर से हमें चलाने वाला राजा एक कठोर हो सकता है. அந்த ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு இரக்கமும் கிடைக்காமல் இருக்கலாம். उसकी ओर से किसी भी प्रकार की दया हमें प्राप्ति எந்த नहीं ஒரு हो सकता है. நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கலாம். किसी भी भलाई नहीं प्राप्ति की ऐसी दशा में हो सकते ஆனால் हैं. நாம் ஆராதிக்கிற பரலோகத்தின் ராஜாவோ, हम जिस पर आराधना करते हो स्वर्गीय राजा, அவர் நமக்காக இரக்கம் செய்ய காத்து वो கொண்டிருக்கிறார். हमारे पर दया दिखाने के लिए इंतजार कर रहे हैं. ஹalleluya, हालेलुया, हालेलुया. அவர் உயர வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றிலும் சர்வ அதிகாரம் பெற்ற ராஜா. वो सारे आकाश और भूमंडल के सारे ऊपर अधिकार प्राप्ति किए हुए राजा है. அவர் எல்லா வல்லமையும் உள்ள தேவன். वो सर्व सामर्थ्य परमेश्वर है. அப்படி இருந்தும் அவர் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிற वो தேவனாயிருக்கிறார். ऐसे होने के बावजूद हमारी विनतियों को सुनने वाला एक நம்முடைய மனதை परमेश्वर, புரிந்து கொள்ளுகிற ஒரு ராஜா நமக்கு हमारे இருக்கிறார். मन को समझने वाली एक राजा है. நமக்கு இரக்கம் செய்யக்கூடிய ஒரு ராஜா हम पर இருக்கிறார். दया दिखाने वाली एक राजा है. நமக்காக மனது உருகுகிறவர் ஒருவர் वो இருக்கிறார். हमारे लिए वो मन में दया करने वाले एक राजा है. இந்த உலகத்தின் ராஜாவின் இடத்திலும் இரக்கம் கிடைக்காவிட்டாலும் பரலோகத்தின் ராஜா நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராக वो இருக்கிறார். इस संसार में और इस संसार की कोई राजा हमारे पर दया नहीं करे तो भी वो स्वर्गीय राजा जो है हम पर दया करने वाला परमेश्वर है. हालेलुया. எனவே நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. इसलिए हम परमेश्वर की ओर देखने बहुत ही आवश्यकता है. நம்முடைய சூழ்நிலைகளிலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். हमारी परिस्थिति में दया प्राप्ति करने के लिए परमेश्वर की ओर देखेंगे. எவ்வளவு கடினமான சூழ்நிலையாயிருந்தாலும், कितने भी कठिन परिस्थिति क्यों ना हो, உலகத்திலே உலக மனிதர்களிடத்திலே அதற்கு எந்த ஒரு தீர்வு இல்லாமல் இருந்தாலும், इस संसार के लोगों के पास कोई उपाय नहीं हो वो तो भी, ஆனால் தேவனிடத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. मगर परमेश्वर के पास सारी समस्या की हल है. ஆனால் நாம் செய்ய வேண்டியது அந்த பரலோக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். मगर हमें करने वाली एक ही बात, हम परमेश्वर को देखना है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அங்கே தாவீது கர்த்தரை நோக்கி மன்னிக்கவும், அங்கே தானியேல் கர்த்தரை நோக்கி பார்த்தார். दानियल परमेश्वर की ओर देखा है. அங்கே 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அங்கே அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கும் அந்த காரியத்தை அறிவித்தான். वहां पर अपने तीनों दोस्तों को भी यहाँ पर 17 वचन में लिखा है, संगी हनन्या, मिसाइल और अजरिया को भी ये बात को बताया. அது மாத்திரமல்ல, அங்க நண்பர்களாக அவர்கள் இணைந்து அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். उतना ही नहीं, दोस्तों मिलकर वहां पर प्रार्थना की है. ஹalleluya, हालेलुया. நாமும் நம்முடைய சூழ்நிலையின் கடினத்தை அறிந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். आज हम भी हमारी परिस्थिति की कठिना को देखकर हमें भी प्रार्थना करना நம்முடைய जरूरी தேசத்திலே है. நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் போது நாம் ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். आज हमारे देश के हाल को देखकर हम परमेश्वर के सामने प्रार्थना में बैठना जरूरी है. ஜெபத்தினால் மாத்திரமே கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். क्योंकि सिर्फ और सिर्फ प्रार्थना के जरिए से परमेश्वर बदलाव को लेकर आएगा. 21வது வசனத்திலே பார்க்கிறதுபடி கர்த்தர் தான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடிய தேவன். क्योंकि यहाँ पर 21वीं कलम में इस प्रकार से लगा, समय को और काल को बदलने वाला परमेश्वर है. அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். वो राजा को हटाकर राजा को खड़ा करने वाला परमेश्वर है. ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன். बुद्धिमानियों को बुद्धि देने वाला எனவே परमेश्वर है. நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய சூழ்நிலைக்காக ஜெபிக்க வேண்டிய மிகவும் அவசியம். इसलिए हमारे देश के लिए, हमारी परिस्थिति के लिए प्रार्थना करना बहुत ही आवश्यकता है. இது ஒரு அவசர காலம். ये बहुत ही
सही समय है। இது ஒரு டைம் ஆஃப் எமர்ஜென்சி for prayer. यहाँ पर हमारी जिंदगी में ये समय सही समय है प्रार्थना करने का। ஜெபத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு इस நேரம். पल में प्रार्थना के अधिक करना जरूरी है। நாம் நம்முடைய காரியங்கள் என்று சொல்லி அதிலேயே பிஸியாக இருந்து விடக்கூடாது. हम हमारी कार्यों में ही व्यस्त नहीं होना है। நாம் இந்த நாட்களிலே ஜெபத்தை தீவிரப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கத்திற்காக மன்றாடுவோம். आज इन दिनों में हम प्रार्थना को अधिक करके स्वर्गीय परमेश्वर के पास अपनी दुहाई को देंगे। அங்கே ஒரு தானியேலின் நிமித்தமாக அங்கே இருந்த எல்லா மற்ற கல்தையர்களையும் கர்த்தர் பாதுகாத்தார். वहाँ पर एक दानियल के निमित्त वहाँ के कस्दियों सारे लोगों को परमेश्वर ने संभाल लिया। தானியேல் அங்கே அவன் அந்த சூழ்நிலையை அறிந்தவனாய் அவன் ஒரு உத்தரவாதத்தோடு அங்கே ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். वहाँ पर उस परिस्थिति को समझते हुए वहाँ पर एक जिम्मेदारी को लेकर वहाँ पर प्रार्थना की, वो प्रार्थना कर वहाँ पर परिस्थिति को जीता है। हालेलुया, हालेलुया। நீங்களும் நானும் ஒரு தானியேலை போல கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கத்திற்காக நிற்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் நிமித்தமாக நம்முடைய தேசத்திலே ஒரு ரட்சிப்பை கொண்டு வருவார். आप और मैं दानियल के समान हम प्रार्थना करने के समय हमारी प्रार्थना के निमित्त हमारे देश में एक उद्धार के काम को परमेश्वर करेंगे। அங்கே அவன் நண்பர்களோடு இணைந்தும் தேவனை நோக்கி பார்த்திருப்பான். वहाँ पर दोस्तों के साथ मिलकर परमेश्वर को देखा रहेगा। हालेलुया, हालेलुया। இந்த நாட்களிலே நாம் தனிமையான ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். इन दिनों में व्यक्तिगत प्रार्थना को बढ़ाना அது जरूरी है। மாத்திரமல்ல, நாம் இணைந்து நம்முடைய குடும்பமாக சபையாக நாம் எப்படி இணைந்து பண்ண முடியுமோ இணைந்து நாம் ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். इतना ही नहीं, हम पारिवारिक प्रार्थना भी, सभा की प्रार्थना को भी कितने अधिक हम कर सकते हैं उतने हम मिलकर प्रार्थना करना जरूरी है। हालेलुया। ஜெபத்தின் வல்லமை என்றும் அது குறையாத ஒரு வல்லமை. प्रार्थना की सामर्थ्य कभी घटने वाली सामर्थ्य नहीं है। கடந்த நாட்களிலும் கர்த்தர் ஜெபத்தின் மூலமாக அற்புதம் செய்த அதே தேவன் இந்த நாளிலும் அற்புதங்களுக்காக ஜெபத்தை தான் கர்த்தர் ஒரு வழியாக வைத்திருக்கிறார்। परमेश्वर पिछले दिनों में प्रार्थना के जरिए से अद्भुत को करने वाला परमेश्वर आज भी अद्भुत प्रार्थना के जरिए से ही करता है। हालेलुया, हालेलुया, हालेलुया। ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டியது அவசியமாக है। इसलिए प्रार्थना की महत्वपूर्ण को जानकर उसे हमारे जीवन में कार्य में लेकर आना நாம் जरूरी है। தனியாக ஜெபிக்க வேண்டும், हम व्यक्तिगत प्रार्थना करना जरूरी है। ஜெபிக்க வேண்டும், हम इकट्ठे होकर प्रार्थना करना है। சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், हमारी परिस्थितियों के लिए प्रार्थना करना है। தேசங்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, ராஜாவுக்காக ஜெபிக்க வேண்டும்। हमारे देश के लिए, हमारे प्रधान के लिए प्रार्थना करना जरूरी है। हालेलुया। दानियेल ஒரு தானியேல் ஜெபித்ததன் நிமித்தமாக एक दानियल की प्रार्थना के निमित्त பெரிய மாற்றத்தை அந்த தேசத்திலே கொண்டு வந்தார்। परमेश्वर एक बड़ी बदलाव को लेकर आए எல்லாருடைய ஜீவனையும் பாதுகாத்தார்। और सारे की जीवन को संभाले உங்கள் परमेश्वर। ஒருவரினுடைய ஜெபமானது உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கும்। आपकी एक जन की प्रार्थना आपकी पूरी परिवार को संभालेगी। நீங்கள் வசிக்கிற முழு பகுதியையும் கர்த்தர் பாதுகாப்பார்। आपकी प्रार्थना के जरिए से आप जिस विस्तार में, वो सारे विस्तार के लोगों को परमेश्वर संभालेगा। இருக்கிற தேசத்தை கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் अब जिस देश में है उस देश में परमेश्वर आपकी प्रार्थना के निमित्त सभी को संभालेंगे। हालेलुया, हालेलुया। 19வது வசனத்திலே பார்க்கிறோம், 19वें वचन में देखते हैं, ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான்। वेद दानियल को रात के समय दर्शन के द्वारा प्रकट किया गया। तब दानियल ने स्वर्गीय परमेश्वर का ये कहकर धन्यवाद किया। हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। நாம் ஜெபம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார்। हम प्रार्थना करने के समय परमेश्वर हमें प्रकाशन को இந்த देते முழு हैं। உலகத்துக்கும் மறைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஜெபிக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்। ये पूरे संसार के लिए जो बातें छुपी हुई है मगर उन लोगों के लिए परमेश्वर खोल देता जो प्रार्थना करते हैं। அந்த பாபிலோன் தேசத்திலே எவ்வளவு ஞானிகள், அறிவாளிகள், சாஸ்திரிகள், ஜோசியர்கள் இருந்தார்கள்। उस देश में कितने ज्ञानी लोग, कितने ज्योतिषी, सारे लोग थे उस देश में। எவ்வளவு நிபுணர்கள், எவ்வளவு பிரதானமானவர்கள் இருந்தார்கள்। कितने निपुण लोग, कितने बड़े बड़े लोग वहाँ पर थे। ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட அந்த ரகசியமானது मगर उन सभी लोगों के लिए छुपाया गया उस रहस्य की बात है। ஜெபிக்கிற தானியேலுக்கு வெளிப்பட்டது। उस दानियल को परमेश्वर ने प्रकट करके दिया। हालेलुया, हालेलुया। இந்த உலகத்திற்கு மறைக்கப்பட்ட अनेक காரியங்கள்
காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். इस संसार में लोगों के लिए छुपाए गए काफी सारे काम को परमेश्वर आपके लिए प्रकट करेंगे, ஏனென்றால் அவர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். क्योंकि वो गुप्त बात को प्रकट करने वाला परमेश्वर அநேக है। காரியங்களை உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கே புரியாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். आपके जीवन में काफी सारे चीज को नहीं समझ पा रहे, परमेश्वर उसे आपके लिए प्रकट करेंगे। உங்கள் பிரச்சனைகளுக்காக தீர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். आपकी समस्या के हल को परमेश्वर आपके लिए प्रकट करेंगे। நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். आप क्या करना, किस प्रकार से करना, उसकी ज्ञान और कृपा को परमेश्वर देंगे। அங்கே தானியேல் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஸ்தோத்திரித்தார். वो दानियल स्वर्गीय परमेश्वर को देखकर उसने धन्यवाद किया करके हालेलुया हालेलुया हालेलुया। அங்கே கர்த்தரை அவர் துதித்து புகழ்ந்தார். उसने परमेश्वर के धन्यवाद करके उसकी तारीफ किया। பின்பாக ராஜாவினிடத்திலே போய் அதை வெளிப்படுத்தினார். उसके बाद राजा के पास जाकर उस सपने को प्रकट किया उसने। அதை அவர் வெளிப்பாடுகளை சொன்ன பின்பாக ராஜா கூறியதை 46ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். जब उसने स्वप्न को प्रकट करने के बाद राजा ने जो बात को कहा उसे हम 46 शब्द में कहते हैं। அங்கே ராஜா முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். वो वहां पर नेबुकदनेस्सर राजा मुंह के बल गिरकर दानियल की दंडवत किया और आज्ञा दिया कि उसके बेट चढ़ाओ और उसके सामने सुगंध वस्त्र जलाओ। हालेलुया 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 हालेलुया। தானியேல் உத்தரவாதத்தோடு ஜெபித்த போது கர்த்தர் அவருக்கு வெளிப்பாடை கொடுத்தார். दानियल बड़ी जिम्मेदारी के साथ प्रार्थना किया तो परमेश्वर उसको प्रकाशन को दिए। அது மாத்திரமல்ல ராஜாவின் முன்பாக அவரை நிறுத்தினார். और राजा के सामने उसे खड़ा किया है। ராஜாவுக்கு உத்தரவு கூற உதவி செய்தார். और राजा ने उसके सामने दंडवत करने के लिए अवसर दिया। அங்கே ராஜா என்ன செய்கிறார்? राजा क्या करता है? முகம் குப்புற விழுந்து வணங்கி காணிக்கை செலுத்த கட்டளையிட்டார். वहां पर दंडवत कर कर उसके सामने नमस्कार कर कर उसको बेट चढ़ाने के लिए कहता है। நீங்கள் ஒரு ஜெபிக்கக்கூடிய தானியேலாக இருக்கும்போது, आप यदि प्रार्थना करने वाले दानियल के समान हो तो நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே விட்டு விட மாட்டார். आपके जीवन को ऐसे ही नहीं छोड़ेंगे கர்த்தர் परमेश्वर। வெளியே கொண்டு வந்து वो परमेश्वर बाहर निकाल कर लेकर आकर மகிமைப்படுத்துவார். वो महिमा से भरेगा आपकी இந்த உலக जिंदगी को। ஜனங்கள் காண்பார்கள். इस संसार के लोग इस बात को देखेंगे। இந்த உலகத்தின் ஜனங்கள் அதை கண்டு அவர்கள் முகம் குப்புற விழுந்து தான் ஆக வேண்டும். वो इस संसार के लोग आपके सामने दंडवत तो निश्चित तौर से करेंगे। அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கர்த்தர் கொடுக்க ऐसे एक महिमा को परमेश्वर आपकी जिंदगी में लेकर எனவே आएगा। ஒரு ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. वो प्रार्थना जीवन एक साधारण जिंदगी नहीं है। அது பெரிய காரியங்களை செய்யக்கூடிய वो एक अद्भुत बड़े कामों को करने वाले जीवन அது है। மாத்திரமல்ல அங்கே உடனடியாக ராஜா என்ன சொல்லுகிறார்? 47ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். वचन 47 को हम देखते हैं। அங்கே ராஜாவின் வாயினாலே கர்த்தர் சாட்சியை எழுப்புகிறார். यहाँ पर राजा के मुंह से परमेश्वर गवाही को बढ़ा रहा है। நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்றான். उसने इस प्रकार से कहा, तुम लोगों का परमेश्वर, सब ईश्वरों का ईश्वर, राजाओं का राजा, वेद को खोलने वाला है, इसलिए तू ये वेद प्रकट कर पाया है। हालेलुया। அங்கே ராஜாவினுடைய வாயினாலே இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்ய राजा की जुबान से ऐसे एक ऐलान को सुन रहा है। हालेलुया हालेलुया। அங்கே தானியேல் போய் ராஜாவின் இடத்துல எதையும் சொல்லவில்லை. ஆனால் ராஜாவாகவே உன் தேவனே மெய்யான தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் என்று சொன்னார். वहां पर दानियल जाकर उसने परमेश्वर के बारे में राजा को कुछ नहीं कहा, मगर राजा स्वयं दानियल से कहता, तेरा परमेश्वर तेरे ईश्वरों का ईश्वर है, वही राजाओं को बहुत वेद खोलने वाला है। हालेलुया। இன்றும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட தானியேலாக எழுப்புவாராக। आज भी परमेश्वर हमारे को इस प्रकार के दानियल के समान उठाए। நம்முடைய வேலை பார்க்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், हमारी जो काम करने की स्थल क्यों ना हो, கர்த்தருக்காக நாம் நிற்கும்போது, हम परमेश्वर के जब खड़ा होते हैं, நாம் ஜெபிக்க கூடியவர்களாக இருக்கும்போது, हम प्रार्थना करने वाले जब बनते हैं, அங்கே பிரச்சனைகளுக்கு தீர்வை கர்த்தர் உங்களை கொண்டு
தருவார். वहां पर समस्या के हल परमेश्वर आपके जरिए से देंगे. உங்களுடைய பாஸ் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், உன்னுடைய தேவனே மெய்யான தேவன் என்று. आपके मालिक आपको देखकर कहना जरूरी है, आपका परमेश्वर महान है இது என்ன ஒரு பெரிய சாட்சி. एक इतनी बड़ी गवाही है. அது வெளியரங்கமாக அந்த தேசம் முழுவதற்கும் அது அறியப்பட்டிருக்கும். वो परिपूर्ण रीति से पूरे देश में इस बात प्रकट हुआ रहेगा. அப்படிப்பட்ட ஒரு பகிரங்கமான ஒரு காரியத்தை கர்த்தர் தானியேலின் வாழ்க்கையிலே செய்தார். ऐसे कार्य को परमेश्वर ने दानियेल की जिंदगी में किए. அது மாத்திரமல்ல, அங்கே அவனை மிகவும் பெரியவனாக்கி அவருக்கு சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அங்கே முழு பாபிலோனுக்கும் அவரை அதிபதியாக நியமித்தார் என்று பார்க்கிறோம். वहां पर इतने में नहीं, वहां पर उसके काफी सारे तोहफा को देकर पूरे ऊंचे स्थल को दानियेल को दिया कर அங்கே அந்த ஞானிகள் எல்லார் மேலும் ஒரு பிரதான அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் தானியேல். वहां पर सारे ज्ञानियों के ऊपर एक प्रधान अधिकार के रूप से परमेश्वर ने रखा हुआ है. हालेलुया, हालेलुया. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய வல்லவர். आपकी जिंदगी में भी परमेश्वर करने में सामर्थ्यवान है. ஆனால் அவரை போல நாமும் ஜெபித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக और वैसे दानियेल के समान हम भी प्रार्थना कर हमेशा स्वर्गीय परमेश्वर को देखने वाला बनना चाहिए. தானியேல் அங்கே பிரச்சனை வரும்போது மாத்திரம் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கவில்லை. वो दानियेल सिर्फ समस्या आने के समय ही वहां पर प्रार्थना करने वाला नहीं. பெரிய உயர்வு தானியேலுக்கு வந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணத்தை इतने बड़े ऊंचाई आने की दानियेल की जिंदगी में एक बड़ी कारण को हम देखते हैं. தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கலாம். दानियेल पहले अध्याय में हम देखते हैं. அவர் ஏதோ ஒரு நாள் ஜெபித்தார், அந்த ஜெபத்துல ஒரு பெரிய அற்புதம் நடந்து விட்டது என்பது அல்ல. एक दिन प्रार्थना किया, उस एक दिन की प्रार्थना में अद्भुत काम हो गया, ऐसे नहीं है. ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? उसकी जीवन किस प्रकार से அவருடைய थे. தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு விசேஷித்த தன்மை இருந்ததினால் தான் கர்த்தர் அவருக்கு மாத்திரம் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார். उसकी व्यक्तिगत जिंदगी में ऐसे विशेष बात थी, इसलिए परमेश्वर सिर्फ और सिर्फ उस वेद को प्रकट किया. நான் விசுவாசிக்கிறேன் அது தானியேலுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு தேவனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு காரியமாக இருந்தது. मैं इस बात पर विश्वास करता, दानियेल की जिंदगी में परमेश्वर और दानियेल के बीच में एक अच्छे रिश्ते थे. அங்கே தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். वो दानियेल उसकी पहली अध्याय की 8वीं कलम को हम देखते हैं. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று பிரதானியின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். परंतु दानियेल ने अपने मन में ठान लिया कि वह राजा का भोजन खाकर और उसके पीने का दाख मधु पीकर अपवित्र न हो, इसलिए उसने खोजे से प्रधान से विनती किया कि उसे अपवित्र ना होने पड़े. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேலுடைய எல்லா வெற்றிக்கும் பின்பாக இருந்த ஒரு பெரிய ரகசியம் நான் விசுவாசிக்கிறேன், தானியேல் தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் உள்ள மனிதனாக இருந்தான். यहाँ पर दानियेल की एक अच्छे विजयता सेवकाई के कारण क्या, वो अपने मन में ठान लिया हुआ एक व्यक्ति था. அவன் ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்து கொண்டு வந்தான். वो एक निर्णय के साथ अपनी जिंदगी बिता அவன் रहा ஒரு था. அடிமைத்தனத்தின் தேசத்திலே இருந்தாலும் கூட அவன் உள்ளத்திலே ஒரு உறுதியான தீர்மானத்தோடு வாழ்ந்து வந்தான். वो उस देश में गुलाम होने के बावजूद उसके मन में एक निर्णय के साथ वो जिंदगी அவன் बिता रहा था. கர்த்தருக்காக தன்னுடைய உள்ளத்திலே ஒரு தீர்மானம் வைத்திருந்தான். वो परमेश्वर के लिए एक बात को उसने ठान लिया था. ஹல்லேலூயா. हालेलुया. எப்படி வேணாலும் வாழலாம் என்று ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. कैसे भी जिंदगी बिता सकते कर ऐसे ही नहीं बिताया. ஏதோ நாம் அடிமையாக பாபிலோன் தேசத்திலே இருக்கிறோம், எப்படியோ வாழ வேண்டியதுதான், நமக்கு வேற வழி இல்லை என்று வாழவில்லை. वो हम तो इस देश में गुलाम है, किसी भी प्रकार से हम जिंदगी बिताएंगे कर नहीं जिंदगी बिता रहे थे, ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்து வந்தான். मगर एक निर्णय के साथ जिंदगी बिता रहा था. வாழ்க்கை என்பது ஒரு தீர்மானம் நிறைந்த வாழ்க்கை. मसीही जिंदगी एक निर्णय से भरा हुआ जिंदगी இயேசுவை है. பின்பற்ற வேண்டும் என்று நாம் தீர்மானித்தோம். பாவத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு இயேசுவை பின்பற்றுவேன் என்ற தீர்மானத்தோடு தான் நாம் இயேசுவை பின்பற்றோம். हम इस संसार में हम जीवन बिताने के समय एक निर्णय के साथ पाप को छोड़ना है, इस संसार को छोड़ना है करके हमने मसीह जिंदगी को चुन लिया. ஆனால் இன்று நம்முடைய மனதின் நிலைமை எப்படி இருக்கிறது? मगर आज हमारी मन की दशा किस प्रकार से है? இன்று அந்த தீர்மானத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? आज हम जो निर्णय में लिए उसमें
टिके है क्या नहीं। அங்கே தானியேல் தன்னை சுற்றி இருந்தவர்களை பார்க்கும்போது எல்லாரை போல நானும் வாழலாம் என்று சொல்லி அவன் மாறுபடவில்லை. या दानियल उसके समय में अपने आसपास के लोगों को देखकर उनके अनुसार ये नहीं जिंदगी बिता रहा था. ஆனால் நாமும் இந்த உலகத்தை பார்க்கும்போது நாமும் இந்த உலகத்தை போல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்கிறோம். हम इस संसार की रीति के अनुसार हम जीवन बिताते हैं. எல்லாரும் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாமும் நம்முடைய தீர்மானத்தை விட்டு அந்த உறுதியிலிருந்து விலகி போய் விடுகிறோம். ये सब लोग ऐसे हैं तो मैं भी क्यों ना हो कर हम भी उस निर्णय को छोड़कर हम मार्ग भटक जाते हैं. ஆனால் தானியேல் தன்னுடைய இருதயத்திலே தீர்மானத்திலே உறுதியா இருந்தான். मगर दानियल अपने मन में इस बात पर ठान लिया था. அது மாத்திரமல்ல அவன் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று உறுதியா இருந்தான். वो अपने आप को अपवित्र नहीं करना है उस बात पर निर्णय लेकर அவன் था. பரிசுத்தமாய் வாழ தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தான். वो पवित्र जिंदगी बिताने के लिए अपने जीवन को अर्पित किया था. ராஜாவினுடைய போஜனத்தினால் தான் கரைப்பட மாட்டேன் என்று அவர் நிர்ணயித்திருந்தார். वो राजभोज से मेरी अंदर कोई भी प्रकार के दोष को नहीं ராஜாவினுடைய கட்டளையை காட்டிலும் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வதிலே அவன் தீவிரம் காட்டினான். राजा की आज्ञा से बढ़कर परमेश्वर की आज्ञा को मानने में अपने आप में वो सतर्कता. அவனுடைய இருதயத்திலே அவன் அந்த தீர்மானத்தை பண்ணியிருந்தான். मन में इस बात को ठान लिया था. அந்த தீர்மானம் தான் அவனை மற்ற எல்லா காரியங்களிலிருந்தும் காத்தது, அழிவிலிருந்து காத்து அவனை ராஜா சமூகத்திலே உயர்த்தியது. उसी निर्णय जो है वो सारे प्रकार की नाश से उसको बचाकर राजा के सम्मुख में ऊंचा किया है. அப்படி அவன் அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து பாவத்தை விட்டு பிரிந்து அவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். वैसे वो संसार से अलग किए हुए पाप से अलग किए हुए एक अलग किया हुआ जिंदगी बिता रहा था. அது மாத்திரமல்ல அவன் மனிதரை பிரியப்படுத்தும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அதற்கேற்றபடி மாற்றிக்கொள்ளவில்லை. वो मनुष्य को संतुष्ट करने के लिए अपने जीवन को उसके अनुसार उसने बदला नहीं. ஆனால் தேவனை பிரியப்படுத்தும்படி அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். उसने परमेश्वर को संतुष्ट करने के लिए सारे बातों से अपने को आपको अलग कर दिया. இதை நாம் வாசிக்கும் போது நமக்கு அது எளிதாக தோன்றுகிறது. ஆனால் நடைமுறையில் அது கண்டிப்பாக எளிமையாக இருந்திருக்க முடியாது. इसे पढ़ने के समय हमें साधारण रीति से लगता है मगर हमें वास्तविक में ये आसान नहीं है. ஏனென்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், அங்கே கூடியிருந்த எவ்வளவு வாலிபர்கள் அங்கே இருந்தார்கள். 3 வருடம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த தானியேல் மாத்திரம் அவன் தனித்து வேற உணவை மரக்காய்கறிகளை அவன் உண்டு கொண்டிருந்தான். मगर इसमें दानियल सिर्फ जो है साधारण भोजन को उसने खाया है. அப்போ அவன் அங்கே விலக்கப்பட்டு அவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். उसमें अपने आप को अलग करके बैठा था. ஆனால் அந்த நிலைமையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து வித்தியாசத்தை கர்த்தர் ऐसे परिस्थिति में भी परमेश्वर उसके साथ रहकर फर्क को दिखाया. परमेश्वर அதன் நிமித்தமாக தேவன் அவரை உயர்த்தினார். उसके निमित्त परमेश्वर ने उसको छुड़ाया. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனோடு கூட வைத்திருக்கிற தீர்மானத்தை இந்த நாளிலே ஆராய்ந்து பார்ப்போம். हम परमेश्वर के साथ इन दिनों में रखा हुआ निर्णय को हम जांच के देखेंगे. எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறோம், कितने हम परमेश्वर के लिए पवित्र जिंदगी बिता रहे हैं, நாம் தேவனுக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம், कितने हम परमेश्वर के लिए एक अलग किए हुए जिंदगी बिता रहे हैं. ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது ऐसे जिंदगी को हम बिताने के समय கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே परमेश्वर हमारी प्रार्थना को सुनकर एक बड़े काम को करेगा. அங்கே தானியேலை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவர். उस दानियल को ऊंचा करने वाला परमेश्वर हमको भी ऊंचाई में लेकर आएगा. आमेन. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். आमेन. परमेश्वर स्वयं इन शब्दों से हमें आशीष करे. आमेन. आमेन. हालेलुया. हालेलुया. आइए हम प्रार्थना करें, परमेश्वर को धन्यवाद करें. परमेश्वर धन्यवाद करते हैं आपके नाम की महिमा के लिए. परमेश्वर அன்றுவே உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்துக்கு மகிமை ஏறெடுக்கிறோம். आपने दिया हुआ कृपा के लिए धन्यवाद करते. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். आपने दिया हुआ कृपा के लिए धन्यवाद करते. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. जो बातें ज्ञानियों के लिए छुपा हुआ था, ஞானிகளுக்கு மறைக்கப்பட்ட उस காரியங்களை देश के गुलाम दानियल को पता चल गया. அங்கே அடிமையாக இருந்த அந்த தானியேலுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். हालेलुया, हालेलुया, हालेलुया. वैसे परमेश्वर
अबा इस संसार में परमेश्वर कितनी मर्म की बात है, इन दिनों में आपकी दास दासियों को प्रकट करेंगे करके विश्वास இந்த करते हैं। நாட்களிலும் மறைக்கப்பட்ட அநேக காரியங்களை உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். अब ऐसे करेंगे करके நீர் அப்படியே विश्वास करते செய்வீர் हैं। என்று விசுவாசிக்கிறோம். दानियल एक ऐसे वैसे जिंदगी नहीं बिताया, निर्णय पूर्वक जिंदगी बिताया परमेश्वर। தானியேல் ஏனோ தானோ என்று வாழாமல் ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தார். इसी कारण से आपने सारी बात को प्रकट किया எனவே परमेश्वर। நீர் அவருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தீர். इसलिए परमेश्वर राजा के सम्मुख में उसको सम्मान मिली परमेश्वर। எனவே ராஜாவின் சமூகத்திலே அவருக்கு வெகுமதிகள் ऐसे हमारी जिंदगी में भी परमेश्वर அப்படியே எங்கள் வாழ்க்கையிலும் ऐसे वैसे नहीं बिताए परमेश्वर। ஆண்டவரே நாங்களும் அப்படி வாழ உதவி आपके लिए செய்யும். पवित्र जिंदगी बिताने உமக்கு के लिए பரிசுத்தமாய் வாழ உதவி आप करेंगे करके विश्वास करते செய்வீர் हैं। என்று और விசுவாசிக்கிறோம். परमेश्वर हर परिस्थिति में எல்லா சூழலிலும் हमारे देश के लिए परमेश्वर தேசத்துக்காக एक आजादी की कारण बने ஒரு परमेश्वर விடுதலைக்காக நாங்கள் आप करेंगे करके विश्वास करते हैं। நீர் செய்வீர் என்று यीशु के விசுவாசிக்கிறோம். नाम से இயேசுவின் நாமத்தில் பிதாவே. आमेन आमेन हालेलुया। ஹல்லேலூயா. परमेश्वर आपको आशीष करे। கர்த்தர் தாமே உங்களை फिर से ஆசீர்வதிப்பாராக. एक नए संदेश के साथ हम आपको मिलेंगे। திரும்பவுமாக ஒரு புதிய செய்தியுடன் உங்களை तब சந்திக்கிறோம். तक आप लोग हमारे लिए प्रार्थना அதுவரை எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். आमेन ஆமென். आमेन।